இங்கே வந்து இறங்கி போகும்பொழுது எனக்கு சில நேரம் அச்சமாகவே இருக்கும். ஏன்னா இங்கே வேற இந்த சைடில் ரொம்ப இருட்டும், ஜென்ஸுங்க அப்படின்னு கூட்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ அப்படி கிடையாது, முதல் மாதிரி இல்லை. நம்ம தளபதி நான் வந்து இப்போ மணி பார்த்தீங்கன்னா 10:30 மணி ஆகுது. நான் எந்த ஒரு பயமும் இல்லாமல் தைரியமாக வந்து இந்த பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறேன். இதுக்கு முன்னாடி இந்த ஆட்சியில் வந்து என்னால் நிற்க முடியாது. ஏன்னா எனக்கு ஒரு பயமாக இருக்கும். நம்ம சொன்னோன்னா, ஒரு கால் பண்ணோன்னா உடனே கரண்ட் பிரச்சனையாகட்டும், எதுவோலும் ஏரியாக்குள்ளே கூட எதனா ஒரு ப்ராப்ளம் அப்படின்னாக்கா டக்குன்னு ஃபோன் பண்ணோன்னா வராங்க. முதல்ல இருந்த ஆட்சியில் குடிச்சிட்டு அங்கங்கே படுத்துட்டு இருப்பாங்க. இப்போ அதெல்லாம் கிடையாது, வெளிச்சமாக இருக்குது. இந்த வெளிச்சமே போதாதா எங்களுக்கு எங்கள் அண்ணனோட ஆட்சி வந்ததுக்கு? இங்கே தான் நின்றுட்டுருக்கோம். இந்த பஸ் ஸ்டாண்டு கிட்ட முதல்லாம் வந்து லைட்டு வெளிச்சம் இருக்காது. இந்த ஏரியாவே இங்கே கொஞ்சம் இருட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஜனங்க வந்து அன்டைமில் வந்து ஏறிட்டு போகணும் வரணும்னா இல்லை, அதுலேயும் முக்கியமாக லேடிஸ் வந்துட்டு போகணும் அப்படின்னாக்கா கொஞ்சம் பயமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து அப்படிலாம் கிடையாது. முன்னாடி இங்கே வேறு ஆப்போசிட்டில் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம ஆப்போசிட்டில் வந்து ஒயின் ஷாப் ஒன்று இருந்தது, ரொம்ப நாளாக இருந்தது. எனக்கு தெரிஞ்சு நான் கல்யாணம் ஆகி வர்றதுக்கு முன்னாடியிலேருந்தே இருக்குங்களா. நான் கல்யாணம் ஆகி வந்து 17 இயர்ஸ் ஆகுது. நான் வந்ததுலேருந்து பார்க்குறேன். நான் தான் ரேஷன் வாங்க போவேன். அங்கே தான் ரேஷன் கடையும் இருந்தது. எதிர்க்கவே ஸ்கூல் இருக்குது, பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, ரேஷன் கடை பக்கத்துலேயே இருக்குது. எனக்கு உண்மையாகவே நான் போகும்பொழுது அச்சத்தோடு தான் போவேன். பைக்கில் தான் போவேன். இத்தனைக்கு நடந்து கூட கிடையாது. நான் நடந்து வர லேடிஸ் அப்போ இருந்திருந்தாங்கன்னா என்ன ஆகும்? நான் பைக்கில் போகும்போதே எனக்கு அச்சமாக இருக்கும். அப்படியே லுங்கி கட்டிக்கிட்டு ட்ரௌசரோட ரோட்லேயே அந்த இடத்துலேயே அப்படியே படுத்துட்டு இருப்பாங்க. அந்த ரேஷன் கடை செல்ஃப்லலாம் ஒயின் ஷாப் பாட்டில், அந்த மது பாட்டிலெல்லாம் இருக்கும். அப்படியே அங்கேயே நின்று லேடிஸ் நாங்கள் வாங்குகிறோம், பொருள் ப்ரொவிஷன்ஸ் ஏதோ வாங்குறதுக்காக போகிறாங்க. அதுவும் இல்லாதப்பட்ட ஜனங்க, லேடிஸ், வயசானவங்க எல்லாருமே வருவாங்க. வாங்கும்பொழுது கூட அந்த லேடிஸ் வராங்கன்ற அந்த இதுவே இருக்காது அவங்களுக்கு. அங்கேயே நின்று சாப்பிடுவாங்க, அப்படியே ரோட்லேயே இருப்பாங்க. இப்போ அது எதுவுமே இல்லை. நம்ம அண்ணன் எம்எல்ஏ அண்ணன் ராம்குமார் அண்ணன் சொல்லி, நம்ம மாவட்டம் ஏஎஸ் பழனி அவர்கள் சொல்லி, நம்ம வட்டம் எல்லாரும் அதுக்கான முயற்சியை நல்லா தீவிரமாக எடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த ஒயின் ஷாப்பை எடுத்திருக்காங்க. என்ன சொல்கிறது, இவ்வளோ நாளாக முடியாதது, இத்தனை வருஷம் ஆட்சியில் அவங்க பண்ணாததை நம்ம அண்ணா ஆட்சியில் வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப சிரமத்துக்கு அப்புறம் தான் எடுக்கும் போது கூட நிறைய ப்ராப்ளம்ஸ் இஷ்யூலாம் கொடுத்தாங்கன்றதை நாங்கள் கேள்விப்பட்டோம். அதெல்லாம் மீறி தான் அதை எடுத்து நாங்கள் இப்போ அந்த எடுத்ததுலேருந்து என்ன சொல்கிறது, அங்கே ஒருத்தர் 2 பேர் கூட அந்த ஜென்ஸ் அங்கே நிற்கிறத நாங்கள் பார்க்கல. இங்கே தான் இல்லை, பொதுவாகவே நாங்கள் நடக்கும்பொழுது கூட எங்கள் ஏரியாக்குள்ளவே ஜென்ஸ் அங்கங்கே நைட்லேயோ இல்லை பகல்லையோ ஆம்பளை பசங்க சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் கூட அங்கங்கே கும்பலாக இருப்பாங்க. அதெல்லாம் இப்போ இல்லை. ஒரு மாதிரி அமைதியாக இருக்குது. ஏரியான்றது விட மொத்தமே ஒரு மாதிரி சைலண்ட்டாக அமைதியாக இருக்குது.